கோவை பேரின்பப் பெருவிழா ஏப்ரல் 30 துவங்கி மே 4ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. கோவையில் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி துவங்கி மே 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பேரின்பப் பெருவிழாவில் பலவிதமான ஆராதனைகள், பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல். கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக பேரின்பப் பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜஹவர் சாமுவேல் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பேரின்பப் பெருவிழா வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி துவங்கி மே 4ஆம் தேதி வரை 5 நாட்கள் குட்செட் சாலை CSI பள்ளி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை பேரின்பப் பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜஹவர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாடின்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர் சுமார் 20,000 பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். பேரின்பப் பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்தவ விழாவாக நடைபெறவுள்ள இதில் பலவிதமான ஆராதனைகள், பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார். மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி, அமர்வதற்கான இருக்கைகள், மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜஹவர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர். நான் ரெவரண்ட் டாக்டர் ஜவஹர் சாமுவேல், இது என்னுடைய மகன் டாக்டர் டேனியல், இது என்னுடைய மருமகன் பிஷப்பாக இருக்கிறவர் டாக்டர் பெக்சல். இதில் இந்த ஏப்ரல் மாதம் 30 மே மாதம் 4 முடிய மாலை 6 மணிக்கு கோவை பேரின்பப் பெருவிழா கடந்த 35 வருடங்களுக்கு மேலே நடக்குது. அது இந்த வருடம் CSI மைதானத்தில் குட்ஷெட் ரோடுக்கு பின்னால் நடக்கிறது. அதில் ஜாதி மத இன வேறுபாடின்றி ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்க எல்லா வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் இருக்குது. மருத்துவ பாதுகாப்பு, அப்புறம் தண்ணீர், கேன்டீன் வசதி எல்லாம் செய்திருக்கிறாங்க. முக்கியமாக இந்த சூழ்நிலையை பாதுகாக்கிற ஆண்கள் பெண்கள் பாதுகாக்கிறாங்க. ஆமாம், பெண்கள் ஆண்கள் இவர்களை பாதுகாக்கும் வண்ணமாக சரியாக காவல்துறையுடைய ஆலோசனையின் பிரகாரம் எல்லாம் செய்திருக்கோம். வாங்க, ஆசீர்வாதத்தை பெறுங்க. காட் பிளஸ் யூ. இதில் 10,000 20,000 முடிய ஜனங்கள் கலந்து கொள்ளுவாங்க. அதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அங்கே செய்து வைக்கப்பட்டிருக்கு. இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. மொத்தமாகவே இந்த 6 நாட்களில் 5 நாட்கள் 5 நாட்களில் ஆமாம்.
அதில் கடைசி நாள் ஜாஸ்தியாக இருக்கும், கடைசி 2 நாள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கு வழி அமைக்கிறதுக்கு எல்லா வாலண்டியர்ஸும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் நாங்கள் வாலண்டியர்ஸும் செக்யூரிட்டிஸும் வைத்திருக்கோம். ஆமாம், பல வெளியூர்லேருந்து வர்ற மக்கள் பஸ்ஸஸில் வருவாங்க, வேனில் வருவாங்க. அதுக்கு போலீஸ் பர்மிஷனோட அந்த குட் ஷெட் ஓரமாக நிறுத்துவதற்கு அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க.